சங்கீதம் 19 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 12 முதல் 14 வரையிலும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் நீரே, உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே இந்த வசனங்களை நீர் எழுதும் ஐயா, நீர் எழுதும். எங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய உதவி செய்யும். உம்முடைய வருகைக்கென்று எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உத்தமுள்ள ஒரு மணவாட்டியாய் எங்கள் சபை உமக்கு முன்பாக நிலைநிறுத்தப்பட உதவி செய்யும் ஐயா. எல்லா இடையூறுகளையும் தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். உம்முடைய பரிசுத்த இரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும். அடியானுக்கு வேண்டிய கிருபை நீர் தாரும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வசனங்கள் நாம் தியானிக்கணும். வசனங்களே உங்களுக்கு நல்ல விளக்கி சொல்லும். ஒன்றும் ரொம்ப கடினமான வசனங்கள் அல்ல. நம்ம போன வாரம் இந்த சங்கீதம் 19 11 14 வரையிலும் தியானித்தோம். வாயின் வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். அதை நிறைய சாட்சிகளை கர்த்தர் கேட்க செய்தார். பயமா இருக்கு பிரதர் அப்படின்னு. வெறுவனே கன்விக்ஷன் மாத்திரமில்ல, கன்வர்ஷனும் உங்களுக்குள்ள நடக்கணும். வெறுவனே கேட்கும் பொழுது பயமா இருக்கு பிரதர்ன்னு சொல்லிட்டு போறது அல்ல. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்னைக்கு அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரை ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும். இந்த போன வாரம் நான் கூட ரொம்ப கவனமாக தான் என்னோட வார்த்தைகளை கையாடினேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு அந்த உதவியை செய்யணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் உண்டு. ஃபார் த ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ஹார்ட். பிரச்சனைக்கு மையமே, இப்படி சொன்னதான் கரெக்டாக இருக்கும். பிரச்சனைக்கு இருதய துடிப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை தான். ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ஹார்ட். த ஹார்ட், இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் பல்வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துது. என்ன மனம், உள்ளம், கரெக்டாக உள்ளான மனுஷன், ஆத்மா, இப்படி பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துது. நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம், நல்லா கவனிக்கணும். போன வாரம் நம்ம பார்த்தோம், தாவீது என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு பிரியமானவைகளை தேவன் செய்யணும்னு விரும்புறதை விட தன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு பிரியமா இந்த பூமியிலே தான் எப்படி வாழ வேண்டும், வாழ முடியும், அல்லது வாழ தேவையான கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் பாரு. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபைகளை உட்கார்ந்து இருக்கிறோம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான், அவன் அடித்த கல்லிலே பின்னால் அபிஷேகம் இருந்தது, நம்ம எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கோலியாத்து விழுறதே இல்லை பாருங்க. கோலியாத்து விழுறதே இல்லை. தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறியது. he prospered. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்மளால செழிக்க முடியல. நம்ம போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உணர முடியல. ஏன்? அந்த தாவீது வாழ்க்கையிலே தேவனை அனுபவித்தான், அவர் கொடுத்த நன்மைகள் அனுபவித்தான். காரணம், அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவன் பூமியில் இருந்த நாட்களிலே தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவனை சொல்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களுமே உண்மையாக அவருக்கு பிரியமாக தான் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் அனுபவிச்ச நன்மையை அனுபவிக்க முடியல? பிரதர், எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் எனக்கு செய்வாரெல்லாம் திட்டமா நான் நம்புறேன். நம்புங்க, விசுவாசிங்க. ஆனால் தேவனை தங்களுடைய வாழ்க்கையில ரியலாக நிஜமாக அனுபவித்த அந்த தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி தேவனை பிரியப்படுத்தினார்கள், எப்படி தேவனோடு நடந்தார்கள் என்கிற அனுபவத்தை நாம பார்த்து நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தலன்னு வச்சுக்கங்களேன்,
கண்டிப்பாக 100% அந்த தேவனை நம்மால வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. நான் எப்பொழுதுமே சபையில் இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றேன். ஆசீர்வாதம் உண்டு, ரட்சிப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிற்குமே நிபந்தனையும் தேவன் வைக்கிறார். நிபந்தனை தேவன் வைக்கிறார். நான் போன வாரம் சொன்ன தாவீது, நம்ம எத்தனை பேர் அப்படி ஜெபிச்சிருப்போம்னு தெரியல. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், அதனுடைய தியானம் உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவரே, சங்கீதம் 19 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்துடாது, எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்துடாது. ஆனால் இந்த அனுபவம் எல்லாருக்கும் வரணும். அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமா இருக்கணுன்ற ஆசை அவனுக்குள்ள வந்துச்சு. தன்னுடைய வார்த்தையும் நினைவுகளும் தேவனுக்கு பிரியமா இருக்கணுன்ற ஆசை எப்படி தெரியுமா வந்துச்சு? அவன் முதல்ல இருந்தே சொல்றான் பாருங்க. தேவனை பராக்கிரமசாலியாக பார்க்கிறான். 7வது வசனம், சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் அங்கதான் வந்து நிக்கணும், அங்க வந்து நிக்கணும். வேதத்தை மகிழ்ச்சியாக கொள்ளாத எவரும், வேதத்தை தியானமாக கொள்ளாத எவரும் தேவனுக்கு பிரியமா அந்த உலகத்தில் வாழவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் பைபிள் எடுத்து தூசு தட்டுவேன் பிரதர். தாவீது கர்லின் உடன்படிக்கை நிச்சயமாக நான் உனக்கு ஏற்படுத்தேன் கர்த்தர் இந்த மாசத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏமாத்திக்காதீங்க, ஏமாந்துராதீங்க. கவனிங்க, அவன் சொல்றான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், அது அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம், குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. 10வது வசனத்துல சொல்றான் பாருங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும், பியூர் கோல்டை விட நான் எதை தெரியுமா ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றதை நினைக்கிறேன்? உங்களுடைய வசனத்தை நினைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தேனிலும் தெளிதனிலும் எது ஆண்டவரை இனிமையா இருக்குது தெரியுமா? உங்களுடைய வசனம் எனக்கு இருக்குது. ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனத்தை தான் சொத்தா நினைக்கிறேன். உங்களுடைய வசனத்தை தான் என்னோட சாப்பாடை நினைக்கிறேன். உங்களுடைய வசனத்தை தான் நான் என்னோட மருந்தை நினைக்கிறேன். உங்களுடைய வசனத்தை தான் நான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா நினைக்கிறேன். மாத்திரமல்ல, அவைகளாலே நான் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கப்படுறேன். தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ்வது? சவுல் கிருபையை இழந்துட்டான், ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை நான் ஒரு நாள் இழந்து விடாது இருக்கிறதற்கு இந்த வசனம் தான் என்னை எச்சரித்து நடக்குது. ஏய் தாவீது, உன்னுடைய வாழ்க்கையில வார்த்தை கவனமா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நினைவுகள் கவனமா இருக்கணும். வசனம் எச்சரித்துட்டே இருக்கும் பாருங்க. இன்னைக்கு தெரியல நம்முடைய சபையில் எத்தனை பேர் இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிச்சு நீர் என்னோடு பேசும். ஊழியக்காரங்க கூட சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுறது என்ன, பிரசங்கத்துக்கு என்ன குறிப்பு கிடைக்கணும் வேதத்தை தேடுறது உண்டு. ஆனால் நீர் என்னோடு பேசும், உம்முடைய வசனத்தினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவரே, அதை கை கொள்ளுகிறதுனாலே தான் மிகுந்த பலன் உண்டு. சும்மா வாசிக்கிறதெல்லாம் மாத்திரம் இல்லை பாருங்க, சொல்றான் அவைகளின்படி நடக்கிறதுனால தான் ஆண்டவரே மிகுந்த பலன் உண்டு. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. கரங்குளத்தூர் அலையில சொல்லுமா, நல்ல பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனுஷன் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனுஷன், சுத்த இருதயம். புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாக ஆண்டவர் அதை ரொம்ப பேசுறார். மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு வருகிறார், நம்ம போகிறோம் எல்லாம் அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம். இந்த வசனத்தை பின்னால் எழுதிக்குங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பேதுரு நிருபத்தை எழுதும்போது அதை தான் எழுதுறாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. கர்த்தரை தரிசிக்கணும்னா, அவருடைய வருகையில் அவருடைய சந்திக்கணும்னா இருதயத்தில் சுத்தம். கவனிங்க, இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எந்த ஒரு இடத்துல வெளியரங்கமான கிரிகளை பார்க்க போறது இல்லை. எனக்கு தெரியல இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ தெரியல. தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் ஒரு 2 முறை 3 முறையாவது திரும்ப திரும்ப வாசித்து உள்ள நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த இருதயம் ரொம்ப டேஞ்சரான ஒன்று பாருங்க, ரொம்ப டேஞ்சரான ஒன்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலே ரொம்ப பொல்யூஷனை கக்கிற ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா ஒவ்வொருத்தர் உள்ள இருக்கிற இருதயம் தான். இருதயம் சொல்லும்பொழுது உங்களுடைய உள்ளம். மார்க் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ஆண்டவர் 13 விதமான கேடான காரியங்களை இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் லிஸ்ட் போடுறார். ஏற்கனவே அதை வாசிச்சிருக்கிறோம், இப்போ நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே, இஷ்டம் போல பேசக்கூடாது. நான் போன வாரம் பார்த்தோம் நிறையா, திரும்ப அதுக்குள்ள போக விரும்பல. அன்னைக்கு நிறைய மிஸ் பண்ணிட்டோம். பின்னொரு நாள் நம்ம தியானிப்போம். வாயின் வார்த்தைகள் பிரியமா இருக்கணும். அப்படி பார்த்துட்டே இருக்கலாம், எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தலாம். என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமே. யோசிச்சு பார்த்து அப்படியே மேலே பார்த்துட்டான். ஃப்ரூட் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கறான். இப்போ கடைசியில் பார்த்தா ரூட்டுக்கு போகிறான்.
இந்த ரூட்டு கரெக்டாக இருந்தால் தானே ஃப்ரூட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் அடுத்த ஜெபத்தை பண்ணுறான். வாயின் வார்த்தைங்க கரெக்டாக இருக்கணும், ஆனால் அதுக்கு காரணம் என்னுடைய இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா, இந்த ரூட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரூட்டு கரெக்டாக வந்துடும் ஆண்டவரே. இப்போ மறுபடி போகிறான், என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரு ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரு. வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க, இந்த வாய்க்கால் இருதயம் தான் ஊற்று. இந்த ஊற்று கரெக்டாக இருந்துச்சுன்னா வாய்க்காலில் வர்ற தண்ணியும் நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த ஊற்று அப்பப்போ சில பேருக்கு அடைச்சிக்கும், சில பேருக்கு நம்ம ஊரில் தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டான் பாருங்க. மெட்ரோ வாட்டர் அண்ட் சூரேஜ் போர்டு சேர்த்தாலும் சேர்த்தான் பாருங்க. அப்பப்போ கார்பரேஷன் வாட்டர்லையும் கால்வா தண்ணி கலந்துரும். நிறைய பேருக்கு அதே மாதிரி தான். அப்பப்போ வந்து உள்ள ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்பப்போ நல்ல தனியாக தான் கார்பரேஷன் வாட்டர் வந்துட்டு இருக்கும், திடீர்னு உள்ள மிக்ஸ் ஆயிரும். கொஞ்சம் உள்ள கரெக்டாக பார்க்கணும் பாருங்க. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே இந்த ரூட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னா அப்போ தான் ஃப்ரூட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரூட்டுக்கு போகிறேன் ஐயா, இந்த ரூட்டுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும் யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும். அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். லிவிங் பைபிள் சொல்லுது, above all else guard your affection. உனக்குள்ள எழும்புற பாசம் எதுக்கு மேலே எழும்புது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, திடீர்னு பாசம் எழும்பும். அப்பப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, சபைக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு திடீர்னு எங்கன்னா பாசம் எழும்பும். யார் மேலனா எழும்பும், எது மேலனா எழும்பும். ஞானி சொல்கிறான், காத்துக்க, எழும்புற அஃபெக்ஷன் கரெக்டான அஃபெக்ஷனான்னு பார்த்துக்க. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு உள்ளிருந்து எழும்புற அஃபெக்ஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கையில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வாசிக்கலாம், லூக்கா 6வது அதிகாரம். வாசிக்கும் பொழுதே புரிஞ்சிடும் பாருங்க. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. மத்தேயுல அவ்வளவு தெளிவாக இல்லை, இதில் ரொம்ப அழகாக ஆண்டவர் வார்த்தைக்கு காரணம் எதுன்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார் பாருங்க. 45 அவர் சொல்கிறாரு, 43 வாசிக்கிறேன். நல்ல மரமானது கெட்ட கனிகளை, நல்ல ரூட்டு கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட ரூட்டு நல்ல கனியை கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. வசனத்தை கவனிங்க. நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகி அந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொக்கிஷம், இருதயம் பொக்கிஷம் பாருங்க. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அது என்ன, நல்லதை எடுத்து காட்டுறான், பொல்லாத எடுத்து காட்டுறான். பின்னால் அதுக்கு பதிலும் சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அவன் நல்லவனா அவன் கெட்டவனா. சில பேர் அப்படி சர்ப்பத்தின் விஷத்தை போல கீழே வச்சுட்டு பேசுறவங்க உண்டு. இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல பொக்கிஷனா வெளியே இருந்து வர்றது நல்ல பொக்கிஷமா தான் இருக்கும், கெட்ட பொக்கிஷனா வெளியே வர்றது கெட்ட பொக்கிஷமா தான் இருக்கும். யூஸ் பண்ற வார்த்தை கவனிங்க, பொக்கிஷம். உள்ள குடோன்ல என்ன இருக்குதோ அது வெளியே வருங்க அப்படி சொல்லிட்டு, அவன் இருதயத்தினுடைய நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். இந்த இருதயம் பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே அங்கதான் டீல் பண்ண விரும்புறாரு. இயேசு எதுக்கு இந்த பூமியில வந்தாரு? ஒரு கிறிஸ்தவன் மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வரல, மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுவதற்காக அவர் வந்தார். ஆண்டவர் ஒவ்வொருத்தர் லைஃப்ல இன்னைக்கு அதை தான் பண்ண வர்றாரு. நீ வாப்பா, சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்ட. எப்படி ரட்சிக்கப்பட்ட? முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, ரட்சிப்பு என்பது உங்களுடைய உள்ளத்தில், இருதயத்தில் தொடங்க வேண்டிய ஒன்று. ஆண்டவர் பார்க்கிறார் பூமியை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் மட்டும் கேடு கெட்டவனா இருந்தான். எங்க இருந்து தெரியுமா அவனுக்கு தொடங்குச்சு? அவன் இருதயத்திலிருந்து தான் தொடங்குச்சு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். ஏன் அக்கிரமம் பெருகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கண்டு இவனை ஏன்டா பூமியில உண்டாக்குறோன்னு கர்த்தரை மனஸ்தாபப்பட்டாராம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, people thought evil, imagined evil, 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 evil from morning to night.
அவன் கற்பனையே பார்த்தீங்கன்னா பொல்லாங்கத்தான் இருக்குது, அவன் நினைவுகள் பொல்லாததான் இருக்குது. பார்த்தாரு, இவனை எப்படி தான் திருத்துறது? உள்ள கரெக்டா இருந்துச்சுன்னா தானே வெளியே கரெக்டாகவே வரும். இவன் உள்ளே இருதயத்துக்குள்ளே இவ்வளவு கேடல் ஒன்றா இருக்கிறான. யாருக்கும் தெரியாது ப்ரோங்க, யாருக்கும் இருதும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்ம இப்போ இன்ட்ரொடக்ஷனில் தான் போகிறோம். ஒருவேளை இன்ட்ரொடக்ஷனில் செய்தி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அப்படி முடிஞ்சதுன்னா இன்னொரு நாள் நம்ம அதை பார்ப்போம். வாசிக்கலாமா? நேற்று அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னமோ பயம் எனக்குள்ள. வாசிங்க, எரேமியா 17வது அதிகாரம். இருதயத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு தெரிஞ்சது தான், இன்னைக்கு வாசிச்சது தான். வாசிங்க பார்ப்போம், நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நம்ம பொதுவாக அப்படி மேலோட்டமாக வாசிட்டு விட்டுருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒருத்தர் கூட அறிய முடியாது, ஒருத்தர் அறிய முடியாது. இப்போ அவர் பதிலையும் சொல்றார், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும், இந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை, சரியான பலனை, ரிவார்டை கொடுக்கும்படிக்கு எங்க தெரியுமா போறாரு ஆண்டவர்? எங்க போறாரு? எங்க அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுனாரு. அவரே சொல்றாரு, ஒவ்வொருத்த செய்கைகளுடைய பலனை நான் கொடுக்கணும். அவன் வெளியரங்கமான கிரிகளை பார்த்தனா கொடுக்க போறது இல்ல. அவன் ஊழியம் செய்யறானா, வெளியரங்கமான பலனை பார்த்தனா கொடுக்க போகிறது இல்ல. சபைக்கு கொடுக்கறானா, அல்லது நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ற மாதிரி தெரியுதா, அல்லது வேதத்தை போதிக்கிற மாதிரி தெரியுதா, அவனுடைய கிரிகளை பார்த்தன பலனை கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். நான் கொடுக்கவே மாட்டேன். நீ ரெவரண்ட் போட்டுக்கோ, டாக்டர்னு போட்டுக்கோ, உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவானே நான் தான் சொல்லிட்டு முத்திர குத்திக்கோ, எதை செய்தாலும் சரி. இல்லைன்னா இவரை போல தர்மபுரம் உலகத்தில் யாருமே இல்லைங்க, நீ செஞ்சுக்க. வாசிங்க, இப்போ அவர் சொல்றாரு, அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுடைய பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. அப்படி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் உள்ள போறேன். அவர் சொல்றாரு, ஒருத்தனுக்கும் தெரியாது, ஆனா நான் பார்ப்பேன். என்ன நோக்கத்தோடு அவன் ஊழியம் செய்தான், என்ன நோக்கத்தோடு கொடுத்தான், என்ன நோக்கத்தோடு ஆலயத்திற்கு வந்தான், என்ன நோக்கத்தோடு தான தர்மங்களை செய்தான் என்று நான் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமா இருக்கிறேன். சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள் கூட தெரியறது இல்லை, தீர்க்கதரிசி தெரியறது இல்லை. சவுலை பார்த்து சாமுவேல் சொன்னான், இங்க பாரு, நாளைக்கு நீ போற, தீர்க்கதரிசிகள் கூட்டம் வெளியே வரும், நீ போற, கழுதை கிடைச்சதுன்னு வேலைக்காரன், எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் அந்த சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், இங்கே பாரு, நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். அந்த வாசிக்கும் எனக்கு ரொம்ப கேள்விக்குறி. ஆண்டவரே, இன்னும் எங்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் ஐயா? இன்னும் ஆழமாக போகிறதற்கு. சில பேர் இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எசோரார் போகிறான், கிருபை இருக்குது, போ பார்ப்போம். வசனம் சொல்லுது, ஒவ்வொரு காரியத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொன்றை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் 1 சாமுவேல் 16:7, மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த பயம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவனுக்கு இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 3, 4, 5 ஆகிய வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. பவுல் சொல்றாரு, என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையுமே காணேன். பவுலை பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம் சாட்டப்பட முடியாதவன். பாருங்க, குற்றம் சாட்டப்பட முடியாதவன். பவுல் சொல்றாரு, என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையும் காணேன். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பூரணமாக்காது. பவுல் சொல்ற, அதை கூட நான் ஒரு குறை இல்லாம கை கொண்டாங்க, நான் கை கொண்டேன். புதிய ஏற்பாட்டில் அவர் என்னை ரட்சித்தார், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன், ஊழியத்தை பெர்ஃபெக்டா செய்யறேன். மற்ற எல்லாரையும் விட நான் பாடுகளை ஏராளமாக அனுபவிச்சேன். நான் நிர்வாணியாக இருந்தேன், நான் கல்லடிப்பட்டேன், நான் மிலாறுகள் அடியப்பட்டேன், நான் கப்பர் சேதத்தில் இருந்தேன். இவ்வளவு தியாகங்கள் தேவ ராஜ்யத்திற்கு நான் செய்தது உண்டு. ஆனா சொல்றான், என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையும் காணேன், ஆகிலும் அதனாலே
என்னை நான் நீதிமானாக எண்ணுகிறது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை சொல்லுவாரே, ஆனால் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்க. பவுல் சொல்றாரு, எந்த நோக்கத்தோட செஞ்சன்றதை பார்த்து நியாயம் தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நீதிபதி இருக்கிறாருங்க. அதனால நான் மிஸ்டர் பர்ஃபெக்டும் ஒரு நாள் மார்க் தட்டவே மாட்டேன். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், யோசனைகள் நினைவுகள் இன்னதுன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரே, அவர் எனக்கு எப்படி மார்க்கு போடுவாரோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டை பற்றி பேசினா பழைய ஏற்பாட்டத்தையே பேசுறீங்க. இல்லை, நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொன்னது எப்படி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் எடுத்து காண்பிச்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்கணும் பாருங்க. இப்போ தாவீதுக்கு இது நல்லா தெரியும். அவன் சொல்றான், என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும், ஏன்னா சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாம போகாது ஆண்டவரே. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினால நான் கணக்கு கொடுக்கணும். இப்போ இந்த வார்த்தைகள் கவனமா இருக்கும் நான் யோசிக்கிறேன். யோசிக்கும் பொழுதே நான் இருதயத்தை ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியிருக்குது ஆண்டவரே. அதனால தான் அவன் சொல்றான், மறைவான குற்றங்களுக்கு நீர் என்னை நீங்களாக்கும். போன வாரமே நம்ம பார்த்தோம், ஃபால்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் எரர்னு ஒன்று பார்த்தோம், சின்னுன்றதை பார்த்தோம். இப்போ அவன் சொல்றான், மறைவான குற்றங்களுக்கு முதல்ல என்ன நீங்களாக்கும். இந்த மறைவான குற்றங்கள் இருக்குது பாருங்க. இந்த மறைவான குற்றங்கள்லாம் நீங்க ஏதோ வீட்டை பூட்டிட்டு செய்யற தப்புன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு உடனே மறைவான குற்றங்கள்னா நான் சீக்கிரட்டா செய்யற பாவம். தாவீது அதை சொல்லல. தாவீது மறைவான குற்றங்கள் சொல்றது என்ன சொல்றான், ஆண்டவரே நான் மறைவான குற்றம்லாம் இருக்கட்டும், அதுக்கு லிஸ்ட் பெருசு இருக்கு, ஆனா எனக்கே இது தப்புன்னு தெரியாம உள்ள நிறைய இருக்கு. எனக்கே தப்புன்னு தெரியலங்க. சிலதுல ஹிடன் சீக்ரெட் ஃபால்ட்னு போட்டிருக்கு, சிலதுல ஹிடன் மறைஞ்சு உள்ள சொருகிட்டு இருக்குது பாருங்க, அந்த ஃபால்ட்டு. அதுல இருந்தெல்லாம் முதல்ல என்ன நீங்க விளக்கிருங்க. ஏன்னா வாழ்க்கையில அவன் அடிபட்டவன் பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த ஹிடன் ஃபால்ட்னு ஒன்று இருக்குது, இந்த ஹிடன் சின்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. இவன் வாழ்க்கையில் ரொம்பவே அடி வாங்க வச்சிருச்சு. ஏன், ஆரம்பத்தில் தாவீதை கேட்டா சொல்லுவான், நான் என்னோட உத்தமத்திலே நடக்கிறேன், நான் உத்தமத்தில் நடக்கிறேன், உண்மையே தேடுகிறேன் ஆண்டவரே, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஆனால் இவனுக்குள்ளேயும் உள்ள மறைஞ்சு இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டரில் சில நேரத்தில் வீட்டில் சிஸ்டம் ஃபால்ட்னா ஒரு பிரதர் வருவார், வந்து சொல்லுவார், அங்கங்கே கொஞ்சம் பேட் செக்டார் இருக்கு, இங்கே இல்லை சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் சொல்லுவார், பிரதர் கொஞ்சம் பேட் செக்டார் இருக்கு பிரதர், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆன்டி வைரஸை ஓட்டி விட்டிங்கன்னா அங்கங்கே தெரியும் பேட் செக்டார் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. தாவீது கூட பாருங்க, இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு, ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஹிடன் ஃபால்ட்டோ எரரோ சின்னோ உள்ள இருக்குது. இது எப்போ வெளியே வருதுன்னே தெரியாது பாருங்க, ரொம்ப டேஞ்சரானது ஒன்று. எப்போ வெளியே வருதுன்னே தெரியாது. இது எப்போ வெளியே வந்துச்சு அவனுக்கு, முன்னெல்லாம் சொன்னால் நான் ரொம்ப நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்லாம் நல்ல சங்கீதம் பாடிட்டு இருந்தவன் தான். அப்படி மாடியில் உளர்த்தினா பக்கத்தில் பார்த்தா முடிஞ்சு போச்சு, ஹிடன் சின் டபக்குன்னு வெளியே வந்துச்சு, பச்சை பால் குளிக்கிறத பார்த்த உடனே. நீங்கள் அதனால தான் பாருங்க, அவள் இடத்துல பாவம் செய்து அவள் கணவன் உரியாவை கொஞ்ச பின்பு 51 சங்கீதத்தில் வந்து அழுகுறான். எப்படி தெரியுமா அழுதான், ஆண்டவரே இருதயத்தில் ரொம்ப பேட் செக்டார் நிறைய இருக்குது, இதுக்கு ஃபார்மட் அடிச்சாலும் முடியாது, ஆன்டி வைரஸ் போட்டாலும் முடியாது. அவன் சொல்றான், சுத்த இருதயத்தை நீர் புதுசாவே எனக்கு தந்துருமே ஆண்டவரே. பிரதர் கவனிக்கணும், கவனிங்க. நீங்க 51 சங்கீதத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6வது வசனத்தில் சொல்றான், Psalm 51:6, இதோ என்னுடைய உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, behold thou desires truth in the inward parts, உள்ளான மனுஷன்ல சத்தியத்தை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அவன் சொல்றான், and in the hidden part, மறைவான பகுதியிலே thou shalt make me to know wisdom. சில பேர் இருதயத்தை ஃபார்மட்டும் அடிக்க முடியாது, ஆன்டி வைரஸும் ஓட்ட முடியாது. இன்னைக்கு சொல்லிருங்க தாவீதை போல, கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட் லார்ட், சுத்தமான ஒரு 10வது வசனத்தை சொல்றான், தேவனே சுத்தமான ஒரு இருதயத்தை நீர் எனக்கு திரும்ப தாரோம் ஐயா, சிருஷ்டியும். இந்த அலசடி படுற இருதயம்லாம் எனக்கு வேண்டாம், நிலைவரமான ஆவியை நீர் எனக்கு திரும்ப தார ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பச்சைபால் இடத்துல பாவம் செய்து ஊரியாவை கொலை செய்து கோல்டு பிளட் மர்டர் கொலை பண்ணிட்டு பாருங்க, 1 வருஷம் கூலா இருந்தார். நினைக்கிறேன் ஆலயத்துக்கு போயிருப்பான், கரெக்டா ஆலயத்துக்கு போயிருப்பான், எல்லாம் பண்ணான்.
தீர்க்கதரிசி வந்து நீ தாண்டா அந்த மனுஷன் சொல்ற வரைக்கும் பழைய ஹார்ட்லேயே வண்டி ஓட்டிட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுதான் ஆண்டவர்கிட்ட வந்து, எனக்கு எனக்கு சுத்தரித்த சிரிச்சு ஆண்டவரே, சுத்தரித்த சிரிச்சும் சுத்தரித்த சிரிச்சும் சுத்தரித்த சிரிச்சும். ஆண்டவர் நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு இருதயத்தை வச்சுட்டாரு. இந்த பிளட்டை பம்ப் பண்ணுற அந்த 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 சொல்லலை, ஆண்டவர் அவனுக்குள்ள சுத்தரித்த சிரிச்சு. அதனால தான் பாருங்க பின்னாலே ஒரு தப்பு பண்ணுறான். என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடக்கூடாதுன்றது தேவ சித்தமாக இருந்தாலும் கூட அவன் தொகையிட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 24:10 தாவீதினுடைய இருதயம் உடனே வேலை செஞ்சிச்சு பாருங்க. சுத்த இருதயம், அவனுடைய இருதயம் அவனை பாதித்தது. தீர்க்கதரிசி வந்து உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. தீர்க்கதரிசி வந்து நீ தான் அந்த மனுஷன் பாவம் செஞ்சேன்னு சொல்ல வேண்டிய தேவையே ஏற்படல. சென்சஸ் எடுத்தோன்னு ஐயோ தேவ சித்தத்துக்கு விரோதமா பண்ணிட்டேனே, அவனுடைய இருதயம் அவனுக்குள்ள வாதிச்சுது. பிரதர், இருதயம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் பாருங்க. சில பேருக்கு அப்படியே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்ன்ற மாதிரி. நான் அன்னைக்கு கூட சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி இருக்கும், நாய் இருக்கும். புதுசாக ஒரு ஆள் வந்து நான் பயங்கரமாக குலைக்கும் பாருங்க. 2ஆம் நாள் அந்த நாய் குலைக்கும் பொழுதே அவங்க சொல்லுவாங்க, சே அமைதியிலாரு. நமக்கு தெரிஞ்சவர் அடுத்த முறை 10 முறை குறைச்சது 5 முறை குறைக்கும், அடுத்தது 3 முறை குறைக்கும், அடுத்து பார்த்துட்டு அப்படி படுத்துரும். அடுத்த முறை போனீங்கன்னா வாலாட்டிட்டு நிற்கும். இன்னைக்கு நிறைய பேர் மனசாட்சி அப்படித்தான். ஒரு சின்ன பாவம் உள்ள என்றாகும் பொழுதே நல்லா குலைக்கும். நம்ம சொல்லுவாங்க இதில் என்ன பிரதர் தப்பு இருக்குது, அவங்க செய்யலையா என்ன? பைபிள் அதுக்கு தோத ஒரு வசனத்தை தேடுறது. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராகிய வாஞ்சோடு இருக்கிறவர். உள்ள ஒன்று என்றாகும் பொழுதே உங்களை அவர் உணர்த்துவாரே. ஆனால் அவர் துக்கப்படுறது தெரிஞ்சதுன்னா உடனே ஓரம் தள்ளிருங்க. காலம் முழுக்க அவரை துக்கத்தோடு உள்ள வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. வேதம் சொல்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தவே படுத்தாதீங்க. அவரை எல்லா விதத்திலும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ள வைக்கிறத பார்ப்பீர்களே. ஆனால் தாவீது விருத்தி அடைந்தது போல நீங்கள் நானும் விருத்தி அடைய முடியும் பாருங்க. தாவீது போகிற இடத்தெல்லாம் செழிச்சது போல, வெற்றி பெற்றது போல நாமளும் எல்லாவற்றையும் செழிக்க முடியும். இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்க ஒருத்தர் அலையில சொல்லுங்க பார்ப்போம். சில நேரத்தில் இந்த ஹிடன் ஃபால்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க, இதை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார், உபாகமம் 7வது அதிகாரத்தில் யாத்திராகமம் 23 இப்போ வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தும்படிக்கு நான் குளவிகளை அனுப்புவேன்வார். இந்த குளவி பாருங்க, எந்த அம்பு ஈட்டிலாம் செய்யாத பெரிய வேலையை இந்த குளவி செய்யும். நாங்கள் அந்த தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது சில மலைகளை பார்த்தீங்கன்னா அங்கங்கே குகையாக இருக்கும், கேவ்ஸ். அந்த நாட்களில் இப்போ இருக்கிற ஸ்னைப்பர் இருக்காங்க, மறைஞ்சிருந்து துப்பாக்கியால் சுடுற மாதிரி அன்னைக்கு மறைஞ்சிருந்த அம்புகளை எய்வாங்க. இவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷன் இருதயத்தில் அந்த மாதிரி தான் உள்ள ஸ்னைப்பர்களும் இருப்பாங்க சீக்ரெட்டாக. ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் குளவியை உள்ளே அனுப்பிச்சி விட்டார். ஹார்னட் உள்ளே போய் குளவி கொட்டுச்சுன்னா என்ன அவன் சொல்லுங்க பார்ப்போம், எடுத்தான் ஓட்டம் ஓடிதான் ஆகும். அம்புக்கு பயப்படுறானோ இல்லையோ, குளவியில் இருக்கிற கொம்புக்கு பயந்தான் ஆகணும். தாவீது கூட அது மாதிரி தான் சொல்கிறான். சில நேரத்தில் சிலருடைய அந்த ஹிடன் சின், ஹிடன் ஃபால்ட் வெளியே வர்றதற்கு ஆண்டவர் சிலர் பேர் வாழ்க்கையில் அனுப்ப வேண்டியிருக்கு. கவனிங்க, நாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் காலையிலேருந்து அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன்னு பாடிக்கிட்டே போவீங்க. வீட்டில் இந்த கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பேசிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டே இருப்பீங்க பாருங்க, டக்குன்னு ஒருத்தன் குறுக்க வருவான். அப்போ டக்குன்னு உங்கள் வாயில் வெறிய வருது தெரியுமா, அதான் நீங்கள் ரியல். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. ரொம்ப சாந்த சுரபியாக இருப்பீங்க. ஃபோன் வரும், பிரைஸ்லார் பிரதர், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் பிரதர், அப்படி சொல்லிட்டே இருப்பீங்க. அப்படியே போயிட்டே இருப்பீங்க. நல்லா பாடி ஆராதிச்சுட்டு போகிறவங்க, ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர் ஐயா. நீங்கள் கரெக்டாகவே போவீங்க, ஆனால் ரோட்டில் நிறைய பைத்தியங்கள் சுற்றுது பாருங்கள். அன்றைக்கி மெக்கானிக்கோட பைக்கில் வரும்பொழுது அவன் சொன்னான், சார் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எங்கள் ஓனர் பைக்கை கொடுத்தார் சார். பைக்கை கொடுக்கும்பொழுதே சொன்னார், இங்கே பாருப்பா நீ ஒருத்தன் தான் புத்திசாலி, உனக்கு எதிரால் வரவனும் சைடில் வரவனும் பின்னால் வரவனும் பைத்தியம் நினச்சிட்டே ஓட்டு, அப்போ தான் வண்டி இடிபடாமல் ஓடும். உண்மையாக அவன் சொன்னான். இப்போ பாருங்க, நீங்கள் அப்படியே ரொம்ப பரிசுத்தவானா 3வது வானது வரைக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க. டப்புன்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, இது வரைக்கும் ஸ்தோத்திரம் ஏ நாய அப்படின்னு பாருங்க. அதுதான் ரியலான பஸ்டி. என்ன, நான் ஒரு நாள்
பாஸ்டர் சுதாகர் அவங்கள்ட்ட ஒய்எம்சியில் ஒரு செக்கை வாங்கி ஐஓபியில் புரஷோகம் பிரான்ச்சு, அப்போ ஷீலா அங்கே இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னார். கொண்டு போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த ஒய்எம்சி சிக்னல் பக்கத்தில், அந்த சிக்னல் பக்கத்தில் நிற்கி ஒருத்தன் லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடில் திரும்பிட்டான். என் பைக்கில் இடிச்சிருக்கணும். நான் ஒன்றுமே சொல்லலை. லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் திரும்பினா எப்படி? இவ்வளோ தாங்க நான் சொன்னேன். அவனுக்கு தமிழ் தெரியல, ஆனால் ஹிந்தியில் திட்டுறான். ஆனால் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ கேட்குறேன், கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். எனக்கு என்னமே புரியல. என்ன கேட்டேன், ஏன் லெஃப்டில் போட்டு ரைட்டில் திரும்பினேன்னு தான் கேட்டேன். பக்கத்தில் ஒரு பாய் சொன்னார், இவனை விடாதீங்க சார். இப்படி சொன்ன உடனே இன்னும் பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கு. டக்குன்னு சைட் செட் போட்டு இறங்கிட்டேன். பின்னால் ஒரு சத்தம் கேட்குது, பஸ்டேன். இப்போ நான் ஏசி சபையில் இருந்தேன். நீ கம்யூனனுக்கு உதவி செய்கிற, உன் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும், சாட்சியை கெடுத்துக்காத. டக்குன்னு சைட் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஏறி உட்காந்துட்டு போய் அவங்கள்ட்ட செக்கை கொடுக்குறான். ஆனால் பிபி அடங்கவே இல்லை பாருங்க, அடங்கவே இல்லை. நான் உடனே அந்த பிஷப் சந்துக்குள்ளே போயிட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம், இந்த ரூட்டில் எங்கேயாவது அவன் போவான், அவன் மாட்டினான்னு இன்னைக்கு வெளியே வச்சு அடித்தா தானே சாட்சி கிட்ட போயிடுது. உள்ளே வச்சு அவனை நல்லா சாத்துன்னு சாத்துறதே சரி. அப்படி எப்படி சொல்கிறது, வெறி பிடிச்ச மாதிரி பிஷப் சந்துக்குள்ளே போகிறேன், உள்ளே போகிறேன், அங்கே போகிறேன். காலையில் வேறு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். அது வேறு போகிறான், அந்த சந்துக்குள்ளே போகிறான், அந்த கரியப்பா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறான். எங்கேயாவது மாட்டோம், அவன் தாண்டி பெரம்பரை தாண்டி போயிருப்பான் நேரத்துக்கு. ஆனால் எனக்குள்ள இருந்த கோபம் பாருங்கள். அவன் ஒரு இடப்பட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு நீ தான் உலகத்தில் 1ஆம் நம்பர் மாய்மாலக்காரன். உன் ரியல் ஃபேஸ் ஒன்று இருக்கும் பொழுது நீ இன்னொரு ஃபேஸை காட்டுற பற்றியா? ஒன்றை மாதிரி அயோக்கியம் இருக்கவே முடியாது. இதை கேட்ட உடனே மேலே போன பிபி டப்புன்னு கீழே இறங்கிடுச்சு. நான் வெக்கத்தோடு சொல்கிறேங்க, நான் சொல்கிறேன். ரியலான பஸ்ஸின்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டு வெளியே உன்னை காட்ட நினைக்கிறோம் தெரியுமா? லெந்து நாட்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சிறது நல்லது. பிரதர், நீங்கள் கறி சாப்பிட்றீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, நீங்கள் பூ வைக்கிறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, நீங்கள் பட்டு புடவை கட்டுறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. இதை ஆராயுங்க. சங்கீதக்காரன் சொல்றான், நீர் ஆராய்ஞ்சு போறாண்டவரே, நீர் ஆராய்ஞ்சு போற. ஏன் இது சரியில்லைன்னா என் ரியலான உருவம் ரியலான சோதனையில் வெளிப்பட்டுரும். ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சில நேரத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் பாருங்க, நம்முடைய எண்ணங்கள்லாம் தடுக்கவே முடியாது. உதாரணத்திற்கு சங்கீதக்காரன் அதான் சொல்றான், வாசிக்கலாமா? சங்கீதம் 139. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். சங்கீதம் 139 4. என் நாவிலே சொல் பிறக்கிறதற்கு முன்பதாகவே கர்த்தாவே நீர் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்படியே எல்லாத்தையும் தேவன் அறிஞ்சிருக்கார். சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அறிஞ்சிருக்கிறாரு. இப்ப கவனிங்க, சொல்லு பிறக்கிறத முன்பு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய ஜெபம் அப்படி டக்குன்னு மாறுது பாருங்க. 139 23 வாங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். நல்ல ஜெபம் பாருங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஜெபமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில போன உடனே ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாரும், அடுத்த மாதம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருட்டும், அடுத்த மாதத்தில் எனக்கு ப்ரொமோஷன் வரட்டும், அதெல்லாம் தானாக வரும். அவன் சொல்கிறான் பாருங்க, நீர் என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எல்லாரும் வாசிங்க, அது உங்களுக்கு நீங்களே ஏற எடுக்கிற ஜபமாக இருக்கும். வாசிங்க பாப்பா. 139 23 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனே என்னை நீர் ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியில் நீர் என்னை நடத்தும் ஐயா. இன்வெஸ்டிகேட் மை லைஃப். என் வாழ்க்கையில் நீர் விசாரணை மையம் ஐயா. என்னை குறித்து எல்லாவற்றையும் நீர் தெரிந்து கொள்ளும். கிராஸ் எக்ஸாமின் போட்டுக்கோ. டிரான்ஸ்லேட் கிராஸ் எக்ஸாமின் அண்ட் டெஸ்ட் மீ. கெட் ஏ கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் ஐ எம் அபவுட். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன். குறுக்கு விசாரணை பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க குறுக்க விசாரிங்க. விசாரிச்சுட்டு என்னை குறித்த ஒரு தெளிவான ஒரு இமேஜ் உமக்கு வரட்டும் ஐயா. நான் ஏதாவது தவறா செய்திருப்பேன் என்று சொன்னால் என்னை சரியான பாதையில் நடத்தும். ஒரு டிரான்ஸ்லேஷன் மெசேஜ் பைபிள் சொல்லுது, சர்ச் மீ ஓ காட் அண்ட் நோ மை ஹார்ட். தேவனே என்னுடைய இருதயத்தினீர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். டெஸ்ட் மை தாட்ஸ். என்னுடைய எண்ணங்களை சோதித்து பாரும் ஐயா. நினைவுகளை சோதித்து பாரும்.
பாயிண்ட் அவுட் எனிதிங் யூ ஃபைண்ட் இன் மீ தட் மேக்ஸ் யூ சேட். உம்மை துக்கப்படுத்துற காரியம் ஏதாயிலும் எனக்குள்ள இருக்குன்னா நீர் சுட்டி காட்டும், குத்தி காட்டுங்க ஆண்டவர் எனக்கு. ஆண்டவர் நம்ம கிட்ட எல்லாம் சொல்லுவார், ஒன்ன சொல்றதா 2 சொல்றதா? அதுக்கே ஒரு 156 GB அல்லது 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் போல் தெரியுதுப்பா. அவன் சொல்றான், இங்க பாரு ஆண்டவரே, நீங்க சுட்டி காட்டுங்க ஐயா, சுட்டி காட்டுங்க, நித்திய ஜீவனுக்கு எதுவான பாதையில் என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைங்க உங்க எல்லாருக்கும் நான் தயவாய் கேட்பேன், இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படட்டும். நீங்கள் அவருக்கு பிரியமாக வாழணுன்ற ஆசை மாத்திரம் உங்களுக்கு வந்துச்சுன்னா மற்ற எல்லாம் உங்கள் லைனில் தானாக வந்துடும் பாருங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் நினைவுகள்லாம் நீங்கள் பாருங்க ஐயா, என் நினைவுகளை நீங்கள் பாருங்க. வசனம் சொல்லுது, இதை எப்படி நீர் ஆராயும். நான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். நான் வெளியே பார்க்குறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணேன். என் கண்ணு எல்லாம் கரெக்டாக தான் ஆண்டவர் இருக்கு. ஆனால் நீ அக்னி ஜுவாலை போன்ற எக்ஸ்ரே கண்களை உடையவர். நீர் பாராண்டவரே. நீர் பாருன்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்கிறான். அப்படி வாங்க பார்ப்போம். எபிரேயர் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனில் தான் வண்டி ஓடுது. பின்னால் பல்வேறு இருதயங்களை பற்றி வேதம் சொல்லுது. அந்த பின்னொரு நாளில் நம்ம பார்ப்போம். சரியா? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ள, அதுல ஒரு லைஃப் இருக்கு, அதுல பவர் இருக்கு. அடுத்தது, இருபுறமும் கருக்குள்ள. இந்த உலகத்துல எந்த ஷார்ப்பு, சீனால தான் அந்த சோடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னுவாங்க. உலகத்தில் இருக்கிற எந்த பட்டயமானா இருந்துட்டு போட்டோம், 2 பக்கமும் கருக்குள்ள பட்டயம், ஷார்ப்பா இருக்கிற பட்டயத்திலும் என் ஆண்டவருடைய வார்த்தை அதிக கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். நல்ல கவனிங்க, அவன் சொல்றான், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் நியாயந்திருக்கிறதையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. கவனிக்கணும், இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும். இந்த நினைவுக்கும் யோசனைக்கு இந்த தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ் போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல தாட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் போட்டிருக்கு. எல்லாம் கவனிக்கும். அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வசனம் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? என்னுடைய நினைவுகளையும் சோதிக்குது, என்னுடைய யோசனைகளையும் சோதிக்குது. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நினைவுகளையும் யோசனைகளையும். இந்த நினைவு எல்லாருக்கும் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, சகோதரிகள் ஒன்ன சொல்லுவாங்க, உடனே சகோதரிகள் தான் போறீங்க. சரி, சகோதரிலையும் வச்சுங்க. நீங்கள் அப்படி படுத்திருப்பீங்க. படுத்திருக்கும் பொழுது பல்வேறு நினைவுகள் வரும். என்ன வரும்? என் நாத்தனார் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டாலே. சரியா? இது யாருமே தடுக்க முடியாது. ஜான் வெஸ்லி சொன்னார், இங்கே பார்ப்பா, ஆகாயத்து பறவைகள் உன் தலைக்கு மேலே பறக்கிறதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அது வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு உள்ளே தங்கி இருக்கிறத நீ தடுக்க முடியும். கரெக்டா? இப்போ நினைவுகள் என்ன? நம்ம ஸ்கூலில் படித்தது, வாத்தியார் அடித்தது, ஃப்ரெண்டு பேசினது, அப்படி பெண்ணால் வந்து கல்யாணம் ஆனது, ஐயோ போய் இதுக்காக வாக்க போட்டோன்னு ஆண் நினச்சாலும் சரி பெண் நினச்சாலும் சரி, இதெல்லாம் நினைவுகள் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நான் அதான் சொல்கிறேன்ல, நாத்தனார் இப்படி பண்ணிட்டாலே, அது நினைவு. யோசனை ஒன்று இருக்குது தெரியுமா? அது நீங்களாவே சூஸ் பண்ணுறது. யோசனை என்ன தெரியுமா? அவள் பண்ணிட்டா பாரு, அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு வரத்தானே செய்வா, நான் திருப்பி கொடுக்குறேனா இல்லையா பாரு, நினைக்கிறீங்க பாருங்க. யோசனை. கவனிங்க கவனிங்க. நினைவுகள் அப்படி வரும். நல்ல நினைவுகளாக இருக்கிறது நல்லது. அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பு நாளில் வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய யோசனைகளையும் அவர் வெளியரங்கமாக்குவார்னு போட்டிருக்கு. யோசனைகளையும் வெளியரங்கமாக்குவார். ஜான்சன் பிரதர் என்ன பார்த்தோன்னு நினைப்பாரு, பஸ்டன் பிரதர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். இல்லை மனைவி கூட தான் என்ன நினச்சிருப்பா, அவர் ரொம்ப நல்லவருங்க. உதாரணத்துக்கு என்ன தான் சொல்ல முடியும்? மற்றவங்களை சொன்னால் தூக்கப்படுவீங்க. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் பெரிய இருக்கிறதுலே பெரிய தண்டனை கொண்டு போய் நரகத்தில் போடுறதில்ல. யார் யாரெல்லாம் என்ன நல்லவங்க நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க முன்னால் பெரிய LED ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்க்ரீனை கட்டி, இவன் இப்படிலாம் மனசில் நினச்சான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓடிச்சுன்னா உங்கள் முகத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு வெக்கப்படுவோம் பாருங்கள். இருக்கிறதுலே பெரிய தண்டனை அதுதான்.
இருக்கிறதுலே பெரிய தண்டனை. யோசிச்சு பாருங்க, கணவன் முகத்தை இப்படி. ஷர்மி ஒருவேளை என்கிட்ட கேப்பா, நீங்களாங்க இப்படி நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு இப்படி நினைக்கவே இல்லையே. அதனால தான் தாவீது சொல்லிட்டான், இங்கே பாருங்க, இப்போவே என்னை கழுவி சுத்திகரிச்சிருங்க. இன்னைக்கு கேட்டுறணும். ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே, இன்னொரு முறை உங்களுக்கு விளக்குறேன். சங்கீதம் 51 எடுங்க பார்ப்போம். இதுக்கு ஆண்டோட வசனம் உள்ளே வந்தால் தான் முடியும். வேற எதுவுமே ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, குத்தி காட்டவும் முடியாது, எந்த நினைவு சரியான பாஸ்டரும் பிரசங்கம் பண்ண முடியாது, இந்த யோசனை சரியான ஆமாம் பைபிள் காலேஜிலும் படிக்க முடியாது. நீங்கள் உட்காருங்க. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான் பாருங்க. இது நம்ம ஏற்கனவே தியானிச்சது தான், திரும்ப அதை ஞாபகப்படுத்துறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 51 இவன் பசைப்பால்ட்ட அவன் பாவம் செஞ்சுட்டான். அவனுக்கு இதை சீர்படுத்தலை, சரிப்படுத்தலைன்னா இது பின்னால் வரைக்கும் வரும்னு தெரியும். அவன் சொல்கிறான், 4வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. பாவம் மாத்திரம் நீங்கள் கணவனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக செய்கிறேன்னு நினைக்காதீங்க. பாவம் வந்துச்சுன்னா அது அவருக்கு விரோதமாக தான். அதனால்தான் யோசேப்பு கூட அன்னைக்கு சொன்னான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு, ஆமாம், போத்திபாருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து இப்படிலாம் கேட்கல, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது இப்படி. அவன் சொல்கிறான் பாருங்க, வாசிங்க இப்போ அந்த வசனத்தை. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பிச்சிட்டேன். நீர் நியாயத்தீர்ப்பின் நாளிலே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வெளிப்படும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் இப்பொழுதே அறிக்கையிடுறேன் ஆண்டவரே. இப்போ அறிக்கையிடலைன்னா அன்னைக்கு நான் உமக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்பேனே. நான் குற்றவாளியாக நிற்க வேண்டி இருக்குமே. அன்னைக்கு எனக்கு ஒரு மன்னிப்பும் கிடைக்காது. வேதம் சொல்கிற, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கரங்குளத்தில் சொல்லுவோமா? தாவீது ரொம்ப கிளியராக இருக்கிறான் பாருங்க. நீங்கள் கேட்கலாம், பிரதர் தாவீது தானே பிரதர் அப்படி இருந்தான், புதிய ஏற்பாட்டில் என்ன? உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டிட்டேன், வாசிச்சிடலாமா? இப்போ ஒரு சங்கீத பகுதியை இன்னைக்கு வாசிச்சோம் பாருங்க. சங்கீதம் 24, 3, 4 2 வருஷங்களை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 24 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும் சொல்லிட்டு, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து. இப்ப போதும், பின்னால இருதயம் வந்துடுனா பின்னால நாக்கம் வந்துடுது, அதை விட்டுருங்க. நீங்க உடனே நினைப்பீங்க, யாரோ அவிசுவாசிக்கு சொல்லி இருக்கிறார் விதர், அப்படி தெருவில் நின்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்கன்ற மாதிரி. யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏற முடியும்? கைகள் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், வாயின் வார்த்தைகளை அடக்கி வாசிக்கிறவன். அப்படி புலந்து கட்டுறீங்களா பிரதர்? அப்படி யாக்கோபுக்கு வாங்க பிரதர். யாக்கோபு எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு ஒளி அவிசுவாசிகளுக்கு திருப்பரசங்கம் பண்ணல அவரு. யாக்கோபு விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4:8 விசுவாசிகளுக்கு சொல்றாரு பாருங்க, தேவன் இடத்துல சேருங்கள், சேருவார். யாரு யாரு? ரொம்ப ரொம்ப ஹார்டான ஆளு பாருங்க அந்த யாக்கோபு. போன வாரம் அப்படித்தான் பார்த்தோம். அவர் சொல்ல, பாவிகளே உங்கள் நிருபத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார், ஆவியானவர் வேதத்தில் அப்படி கொண்டு வந்து போட்டார் பாருங்க. உங்களுடைய கைகளை, சங்கீதம் 24:3 அடுத்தது சொல்றாரு பாருங்க, கைகளை சுத்திகரின்னு சொல்லிட்டு அடுத்தது உடனே, இரு மனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தாவீது அங்க கையையும் பத்தி பேசுறாரு, இருதயத்தை பத்தி பேசுறாரு, வார்த்தை பத்தி பேசுறாரு. யாக்கோபு 3வது அதிகாரம் ஃபுல்லா வார்த்தை பத்தி தான் பேசுறாரு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் வார்த்தை பத்தி பேசுறாரு. இந்த இடத்துல சொல்றாரு, இரு மனம் உள்ளவர்களே. இரு மனம் உள்ள, இரு மனம் ரொம்ப டேஞ்சர் பாருங்க. விசுவாசிகளுக்கு அவர் சொல்றார், நமக்கு சொல்றாருங்க, இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை சுத்திகரிங்கள். ஏன் இந்த இருமனம்? என்ன இருமனம்? முதலாவது, தேவன் என் வாழ்க்கையில ஒன்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நான் எதை நினைக்கிறேனோ அதன்படி நடக்கிறேன் பாருங்க, அதான் இருமனம். சிம்பிள்ங்க. உங்க இருதயம் ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லும், ஆனா அதையும் மீறி நீங்க ஒன்று செய்வீங்க பாருங்க. யாக்கோபு சொல்றாரு, ஏ இருமனம் உள்ளவனே உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. இது அர்த்தம் எப்படி தெரியுமா? நல்ல கணவன், அன்பான கணவன், பொறுப்பான கணவன், அவன் ஒருத்தன் இருக்கும் பொழுது காலேஜில் படித்த பாய் ஃப்ரெண்டோட சுத்த நினைக்குது பாருங்க. சுத்தலை ஆனால் சுத்த நினைக்கிற ஒரு பெண் இருந்தால் தேவனுடைய பார்வையில் எப்படியோ
அதே மாதிரி தான் விசுவாசிகளை தேவன் பாருங்க. அது ரொம்ப யோசிச்சு, ஆண்டவரே எங்களுடைய நினைவுகள் நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன் நம்முடைய நினைவுகள் தான் ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்துரும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லிட்டு பின்னால் பார்ப்போம். வேதம் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் பாருங்க. எபிரேயர் 3வது அதிகாரத்தில் இந்த இருதயம் கடினப்பட்டு போன நிலைமையை குறித்து பேசுறார். விசுவாசிகளோட இருதயம் கவனிக்கணும். உலக பிரகாரமான மனுஷனுடைய இருதயத்தை சொல்லலை. அப்படி வாங்க, எபிரேயர் 3வது அதிகாரம். எபிரேயர் 3வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம வாசிச்ச பகுதி. விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. இப்போ சொல்றாரு 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே சொல்லுங்க, இன்று. ஆமா, இன்னைக்கு. இது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். யாருக்கு தெரியுமா சொல்றாரு? 1வது வசனத்தை சொல்றாரு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய என்னுடைய பரிசுத்த சகோதரரே, பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் ஹெவன்லி காலிங், விசுவாசிகளுக்கு சொல்றாரு. நீ இன்னைக்கு உன் வாழ்க்கையில அவருடைய சத்தத்தை கேட்பாயாகில், அன்னைக்கு வனாந்தரத்துல உங்கள் பிதாக்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்களே, நீ அந்த மாதிரி இருந்துடாத. நல்லா கவனிக்கணும். இருதய கடினத்தை குறித்து நிறைய பார்க்கணும். ஒரு குறிப்பை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். யாக்கோபு தானே சொன்னாரு, இருமனதோடு இருக்காத, தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொள். இப்போ 7-8 வசனங்கள் அவர் சொல்றார், இன்னைக்கு சத்தத்தை கேட்பீர்களாகில். பின்னால 15வது வசனத்தை சொல்றார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது நடுவில் ஒரு காரியத்தை போடுறாரு. 12வது வசனத்தை கவனிங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு எதுவான அவிசுவாசம் உள்ள இந்த பொல்லாத இருதயம் என்ன தெரியுமா அப்படி சொல்றாரு. அங்க அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டுச்சு. இங்க அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள வந்துராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பொல்லாத இருதயம், அந்த கடின இருதயம் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கடின இறுதி நீங்க யாருக்கும் நினைக்காதீங்க. அங்கேயும் விசுவாசிகளை குறித்து தான் சொல்றாரு, இங்கேயும் விசுவாசிகளை குறித்து தான் சொல்றாரு. இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? இந்த ஹார்ட் ஹார்ட்னு இருக்குது பாருங்க. ஹார்ட் அண்ட் ஹார்ட், இருதய கடினம் இருக்கு பாருங்க. நீங்க நினைப்பீங்க தேவன் எனக்கு வேண்டாம் அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்றவனை குறிச்சோ, எனக்கு இயேசு வேண்டான்னு சொல்றவனை குறிச்சோ, அல்லது நான் இனிமே சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொல்றவங்க தான் கடின கழுத்து நீங்க நினைக்காதீங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க. இந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட் இருக்கு பாருங்க, கடின இருதயம், கடின கழுத்துன்னு கூட வச்சுங்க, எல்லாம் ஒரே டைம் தான். இந்த இருதய கடினம் இருக்கு தெரியுமா, ஆலயத்திற்கு உள்ள வரும். இந்த இருதய கடினம் இருக்கு தெரியுமா, ஜெபிக்கும். இந்த இருதய கடினம் இருக்கு தெரியுமா, ஆலயத்திற்கு கொடுக்கும். ஆனா மெசேஜ் வந்து ஆசீர்வாதமா வந்துச்சுன்னா, இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார் பிரதர்ன்னு சொல்லும். கொஞ்சம் ஹார்டா வந்துச்சுன்னா பக்கத்துல இடின்னு இடிச்சிட்டாரு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர். ஒண்ணு, கடிந்து கொள்ளுதலை விரும்பாத இருதயம். 2வது என்ன தெரியுமா, தேவன் எத்தனை அற்புதங்களை செய்யட்டுமே, எத்தனை அற்புதங்களை செஞ்சாலும் அவர் ஒரு சந்தேக கண்ணோடையே பார்க்கும். ஒரு சம்பவம் உண்டு வேதத்தில். நான் பார்வனுக்கெல்லாம் போகணும், இப்போ போகிறதுக்கு நமக்கு நேரில் இந்த ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கத்தரிச்சதுனா பின்னால் கண்டினியூ பண்ணும். மார்க் 7வது அதிகாரத்தில் கூட இருந்த அவிசுவாசிகளை விட்டுருங்க, இஸ்ரவேலரை விட்டுருங்க, அல்லது சபைக்கு வர விசுவாசிகளை கூட விட்டுருங்க, இயேசுநாதர் கூடவே இருந்தவங்க. மார்க்கு 7வது அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். அங்கே இருக்கும் பொழுது இதில் கொஞ்சம் தான் ஷேர் பண்ணேன். ஆண்டவர் இப்போ 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு அவர் போஷிக்கிறார். 4 சுவிசேஷங்களுமே இருக்கு. 5 அப்பங்கள் 2 மீன்களை போஷித்துட்டு இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிறார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு போஷிக்கிறார். போஷித்துட்டு அவர் தீரு சீதன் எல்லைகளில் புறஜாதியினர் இருக்கிற அந்த பார்டர்ல வர்றார். புறஜாதிகள் வர்ற இடத்துல அந்த பார்டர்ல வரும்பொழுது தான் அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை கேட்டாலே, ஆண்டவரே என் மகளுக்கு சுகத்தை கொடுன்னு கதர்னா, அப்ப இயேசு சொன்னாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாயிலுக்கு போடுறது நல்லதில்லை. அப்போ உடனே சொல்றா, ஆண்டவரே நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து, எஜமானுடைய மேஜிலிருந்து விழுற அந்த துணிக்கைகளை தின்னுமே ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். இந்த மார்க் 7வது அதிகாரம் இருக்கட்டும், நீங்க இப்ப திருப்ப வேண்டாம். மத்தேயு 14வது அதிகாரத்துல
இந்த 5 அப்ப 2 மீன்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் திருப்தி ஆக்கிட்டார். திருப்தி ஆக்கிட்டு மத்தேயு 15வது அதிகாரத்தில் தீரு சீதோனுக்கு போறார். போகும் பொழுது தான் இவ சொல்றா, பிள்ளைங்க திருப்தி ஆயிட்டாங்க ஐயாங்க, ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு இப்போ கொஞ்சம் துணிக்கு எனக்கு போடுங்களேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் அவ பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த 7வது அதிகாரத்தில் 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் 4000 பேருக்கு கொடுக்குறாரு. அது எங்க நடக்குதுன்னா புறஜாதிகள் இல்லை. நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இங்க இஸ்ரவேலர்களுக்கு செஞ்சிட்டாரு, 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு. வந்த உடனே இந்த தீருசுதன் கானானிய ஸ்திரீ, புறஜாதியான ஸ்திரீ அவரை பார்த்து கேட்கிறா, ஜனங்கள்லாம் திருப்தி ஆயிட்டாங்களே, கொஞ்சம் துணிக்கையை போடுங்க. ஆண்டவர் அவளுக்கு துணிக்கையில பிள்ளைக்கு சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு போஷித்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, புறஜாதிகள். தீருசுதன் எல்லையில தான் அவர் செய்கிறார். தீருசுதன் எல்லையில செஞ்சுட்டு அங்கேயும் மீதியான துணிக்கைகளை அவர்கள் 7 கூட நிறைய எடுத்தார்கள். கவனிக்கணும். அப்படி மார்க் 7வது அதிகாரத்திற்கு வாங்க. இருதய கடினம் சபைக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குதா பாருங்க, எனக்குள்ள இருக்குதா இன்னைக்கு நம்ம பார்ப்போம். மார்க் 7வது அதிகாரம், இந்த ஒரு குறிப்போட நான் முடிச்சிடுறேன். நமக்கு திரு இருந்திருக்கு ஐயா, ஜோம் பண்ணுவாங்க. 8வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்ப 17வது வசனத்துக்கு வாங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்திலே அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதான்னு கேட்டார். நல்லா கவனிக்கணும். அங்கே 5 அப்பம் 2 மீனை வச்சு மீதியான துணிக்கையே எடுத்தாச்சு. இப்போ 7 அப்பங்கள் சில சிறு மீன்களை சாப்பிட்டு அங்கேயும் மீதியான துணிக்கை எடுத்தாச்சு. இப்போ சீடர்களை கூப்பிட்டு அவர் படகுல போறாரு. 13வது வசனத்துக்கு வாங்க. ஏன் அவர்கள் இருதய கடினம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை கடினம் கொண்டார். 13வது வசனம் வாங்க. அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். வேற எந்த சுவிசேஷத்திலும் இல்லை, மார்க் மட்டும்தான் அதை எழுதுறார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவர்களிடத்திலே ஒரு அப்பம் மாத்திரம் இருந்துச்சு. எது தெரியுமா இருதய கடினம்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்கள் செய்தது போல கோபம் மூட்டாதிருங்கள். பிதாக்கள் எப்படி கோபம் மூட்டினாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இறைச்சிக்கு என்ன பண்ணுவோம்? இயேசுவோடு நடந்தவர்களை பாருங்க. ஏங்க ஒரு அப்பம் இருக்குதுங்க, அங்க 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஏறக்குறைய 20,000 பேரை போஷித்துட்டாரு. வெறும் 7 அப்பங்களை கொண்டு அங்கே 4 கணக்கு படுத்த எப்படி 15,000 பேருக்கு மேல அவர் போஷித்துட்டார். இப்போ இந்த 12 பேர் இவரோட ஒன்று சேர்த்து 13க்கு ஒரு அப்பம் இருக்குது. போதுமா போதாதா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? மார்க் எழுதுறாரு, ஒரே ஒரு அப்பம் மீதியா இருந்துச்சு. இப்போ அவரு உன்னதமான ஒரு காரியத்தை டாக்டரினை பத்தி பேசுறார். பரிசேயர் சதுசேயர் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இவங்க சொல்றான். அங்க பாரு, ஒன்னதான் குத்தி காட்டுறாரு. பேதுரு, உனக்கு அறிவே கிடையாது பாரு. போட்ல ஏறும் பொழுதே சொன்னால புளியோதரை கெட்டி ஏத்துன்னு ஒரு அப்பத்தோட ஏறிட்ட. இவங்களுக்கு சொன்னான், அப்பம் கொண்டு வர மறந்துட்டதுனால தான் நம்மளை குத்தி 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 காட்டுறாரு. ஆண்டவர் சொன்னா, 5 அப்பம் 2 மீன் குடிச்சு 20,000 எல்லாம் வயிறு முட்டை போயிட்டு 12 கூட திருப்தி யார் எடுத்தது? யாரு? யாக்க பண்ணி தான் எடுத்த? ஆமாண்டவர். அங்க 7 அப்பம் சிறு மீதியான துணிக்கு யாருப்பா எடுத்தது? ஆண்டவர். அந்த பேதுருவும் யோவானும் தான் எடுத்தாங்க. எடுத்தல்ல, இந்த ஒரு அப்பத்தை வச்சுட்டு 13 பேர் சாப்பிட முடியாது. நல்ல கவனிங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே செய்த அற்புதங்களினுடைய துணிக்கை இன்றைக்கும் உண்டு. வியாதிப்பட்டமா, ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. தேவைகள் வந்துச்சா, தேவைகளை சந்திச்சாரு. ஆபீஸ்ல போராட்டத்தை நாம எதிர்கொண்டோம். தேவன் அவருடைய கைக்கு இரையாக, பற்களுக்கு இரையாக நம்ம ஒப்பு கொடுக்கல. கடந்த நாட்கள்ல கூலி வெட்டினா கர்த்தர் தப்பு வச்சாரு. கூலியில கால் விழாதபடிக்கு, கால்கள் சிக்க கொள்ளாதபடிக்கு காக்க தான் செஞ்சாரு. சபையில வந்து அப்படி ஊது, நம்ம ட்ரம்பட்டு சாட்சி சாட்சி சாட்சின்னு ஊதுனோம்ல. இன்னைக்கு அதே பிரச்சனை வரும் பாருங்க.
ஆண்டவர் சொல்றாரு, அதான் துணிக்க இருக்குல்ல, நீ ஏன் கடந்த நாட்கள் நான் செஞ்சதை நினைவு கூறாமலே போயிட்டே இருக்கிற? இருதய கடினம். வசனம் தெளிவா சொல்லுது. மார்க் எழுதுறார், அவருடைய இருதய கடினத்து நிமித்தம். வாசிங்க அந்த வசனத்தை. இன்னும் சொல்றார், நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? யார் யார் என்ன தேவை நினைச்சு உள்ள வந்தீங்களோ தெரியல. பிரதர், போன வருஷம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினார்ல, ஆண்டவர் இந்த வருஷம் கட்டுவார். சொல்லுங்க பாப்போம். பிறகு இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதே பெரிய வேலை. மீதியான துணிக்கு இருக்குது. நீங்கள் என்னமோ 8ஆம் கிளாஸில் பிரதர் அவருக்கு கட்டினாரு, 9வது வருஷத்தில் நான் கட்டணும். அல்லது 8ஆம் கிளாஸில் நான் கட்டினேன், 9வது வருஷத்தில் யார் கட்ட போகிறான்னு தெரியல. எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சாலும் ஃபீஸு பே பண்ணது என்னவோ அவரு தான். கடைசி வரைக்கும் நேர்த்தியை நடத்திட்டு போவார். ஒரு ரயில்வே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல இப்போ ஊழியக்காரராக இருக்கிற அவர் சொல்லுவார், பஸ்ட்டு நான் ஆண்டவர் ரொம்ப மட்டுப்படுத்திட்டேன். ஒரு புள்ள பிறந்துச்சு, அப்போவே என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் படிக்கலாம் வைக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது, அதனால இந்த ஒரு பிள்ளையோடு நிறுத்திப்போம். இப்போ எங்கள் சர்ச்சில் இருக்கிற 10-15 பிள்ளைகளுக்கு நான் தான் பஸ்டின் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப மட்டுப்படுத்திட்டேன். நல்லவில் அதுக்காக 15 பேத்துக்காம போனார், அது வேற. பிரதர் கவனிங்க, மீதியான அப்போ உங்களிடத்துல உண்டு. உங்கள் இருதயம் ஒன்றும் கடினப்பட்டு போயிட வேண்டாம். கடந்த நாள் அப்படியே உங்கள் வாழ்க்கை பக்கங்களை திருப்புவீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய பலத்த கரத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய சுகமளிக்கிற ஆணி கடாவப்பட்ட கரங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலையும் என் தேவன் பெரியவர், உயர்ந்தவர், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் உங்களால் வாசிக்க முடியுங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு அப்படி கவலைப்படுறீங்க. கர்த்தர் சொல்வார், ஏன் இருதயம் இவ்வளோ கடினமாக இருக்குது? நீங்கள் சில பேர் வெளியே உள்ள அவ்வளோ கவலைச்சு, நான் ஒன்றும் கவலைப்படலையே. அவருக்கு தெரியும் நீங்கள் கவலைப்படுறீங்களா இல்லையான்றது அவருக்கு தெரியும். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், நீ என்ன விசுவாசிக்கிறதற்கு மந்த புத்தி, உனக்கு மந்த புத்தி. எதுக்கு பயப்பட்ட? ஆண்டவர் அன்னைக்கு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட பொழுது என்ன ரொம்ப கூல கேட்டிருப்பாரா? ஏன் பயப்பட்டீர்கள்? அப்படியே கேட்டிருப்பாங்க. ஏய் இதுக்கு பயப்பட்டீங்க அப்படிதான் கேட்டிருப்பார். இன்னைக்கு அதே வார்த்தை உங்களையும் பார்த்து தேவன் கேட்டக்கூடாது. நாம சொல்லுவோம், நான் விசுவாசித்திருக்கிற என்னாருன்னு எனக்கு தெரியும். ஆமேன். இது எங்கிருந்து தெரியுமா தொடங்கும்? உங்க வாழ்க்கையில இருதயத்தில் நீங்க ஆள பதிச்சிருக்கிறதுல இருந்து தான் தொடங்கும். பாருங்க, தொடங்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். கர்த்தர் சித்தமான இதை நம்ம கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி வசனங்கிற விதை நல்லா விதைக்கப்பட்டிருக்கு. நல்ல பலன் கொடுக்குற தகுந்ததாக விட்டு கொடுத்துருங்க. கடின கழுத்து வேண்டாம். அவிசுவாசம் என்கிற பொல்லாத நமக்குள்ளே வேண்டாம். அது ஆண்டவர் விட்டு தூரம் கொண்டு போகிற அந்த பொல்லாத நமக்குள்ள ஒருத்தருக்குள்ள இருக்கவே கூடாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் உம்முடைய நினைவுகளால் இருக்கட்டும் ஐயா. என் நினைவுகள் உமக்குள்ளாக எப்பொழுதுமே அப்படி மூழ்கி இருக்கட்டும் ஐயா. என் இருதயம் முழுவதும் நீர் நிறைந்துடும் ஐயா. நீர் நிறைந்துடும். எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு கடின கழுத்து வேண்டாம், கடின இருதயம் வேண்டாம், அருவருப்பானவைகள் வேண்டாம். மறைந்திருக்கிற காரியங்கள் நீங்க வெளியே இழுத்து போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க குழவி அனுப்புறீங்களோ தேனி அனுப்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த ஹிடன் சின்ஸ், சீக்ரெட் சின்ஸ் வேண்டாம். என் இருதயம் என் ஆண்டவர் எப்பொழுதும் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாசஸ்தலமாக இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் யோசனைகள் நினைவுகள் அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் துக்கப்படுத்துற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்கு தெரியும். உலக பிரகாரமான காரியங்கள் வேதம் சொல்கிற இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால, உங்கள் இருதயம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனுஷன் கேட்டாங்க, எதுங்க வேர்ல்டினஸ், எதுங்க உலக பிரகாரமான, எது உலக வேஷம்? அவர் சொன்னாரு, இது வெளியே யாருக்கும் தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. நேசர் இயேசுவின் மேலுள்ள அன்பை தனிய பண்ணுகிற, குளிர்ந்து போக பண்ணுகிற காரியம் எது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதுதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். அதுதாங்க வேர்ல்ட்லினஸ். அவர் சொன்னார், நேசர் இயேசுவின் மேல இருக்கிற அன்பை தனிய பண்ணுகிற காரியம் அல்ல, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவர் பார்த்து முகம் சுளிக்கிற காரியம் நம்முடைய உள்ளத்துல இருக்குமே. ஆனால் இன்றைக்கு சங்கீதக்காரனை போல சொல்லுங்க, நியாயத்திற்கு நாளில் நம்முடைய நீதி விளங்கும்படி
இப்பொழுதே அறிக்கையிடுறான் ஆண்டவரே. அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அவைகளை விட்டு விடுகிறேன். ஒரு டீப்பான ஒரு கன்விக்ஷன் அண்ட் கன்வர்ஷன் நடக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம். புலம்பல் 3:40 எரேமியா சொல்றான், நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்மை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம். மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். சபைக்கு வர்றோம் போறோம், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுத்தார், எல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. உத்தம இருதயத்தோடு நீர் என்ன ஆராய்ந்து பாருங்க. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி lift up your hands. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது பாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது பாரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன். கரங்களை உயர்த்தி, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே